உன் எண்ணமும் செயலும் எந்த நிலையிலும் அடுத்தவருக்கு நன்மையானதாக இருக்க வேண்டும். ஒன்றை நினைவில் கொள், எதை நீ பிறருக்கு தருவாயோ அதையே நீயும் பெற்றுக்கொள்வாய். சிந்தித்து செயலாற்றுங்கள். ஒரு கவலையை நினைத்தால் போதும், 1000 கவலைகள் வரிசையாக வரும். அப்படிப்பட்ட மாய நிறைந்ததுதான் இந்த மனம். முதல் நினைப்பிலேயே விழிப்புணர்வு வேண்டும். இல்லையென்றால் மனம் முழுவதும் சோகத்தின் நறுமணம்தான் வீசும். சிந்தித்து செயலாற்றுங்கள். இந்த அகிலத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது. வலியும் சோதனையும் இல்லாத மனிதன் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே இந்த அகிலத்தின் நிதர்சனம் என்பதை அறிந்து வாழப் பழகிக்கொள். கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ். இல்லாததை நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அவன் மேல் நம்பிக்கையுடன் இரு, நல்லதே நடக்கும். வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை என்னும் பாடம். சிந்தித்து செயலாற்றுங்கள். வாழ்வில் உன்னை மறந்தும் மறுத்தும் சென்றவர்களை கடந்துவிடு. நீ கடந்து வந்தவர்களையும் உன்னை கடந்து சென்றவர்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே. அதில் சிலர் உன்னை செதுக்கியவர்களும் இருக்கலாம், சிலர் உன்னை சிதைத்தவர்களும் இருக்கலாம். சிந்தித்து செயலாற்றுங்கள். நீ தேவைப்படாதவரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவர். அதில் மயங்காதிரு. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களது வழியிலேயே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விடுங்கள். பலம் என்பது எவ்வளவு பெரிய கோபத்தையும் ஓர் புன்னகையால் மாற்றிக்கொள்வது. மகிழ்ச்சி என்பது அழுவதற்கு காரணம் இருந்தும் தன்னை தானே சரி செய்து கொண்டு சிரிப்பது. வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியுடன் இருங்கள். வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. வேண்டியவர் வேண்டாதவர், தெரிந்தவர் தெரியாதவர் என்று எவரும் இல்லை. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மைக்கும் தீமைக்கும் காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே காரணம். வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளுமின்றி வாழ்வது கடினம்தான். ஆனால் நம் எதிர்பார்ப்பு ஆசைப்படி இங்கு எதுவும் நடப்பதில்லை. எது நடக்கிறதோ அது நன்மைக்கே என்று ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். இறைவன் வகுத்த வாழ்வில் நமது திட்டங்கள் எப்பொழுதும் வெற்றியடையாது. ஆரம்பமும் முடிவும் அவன் கையில். இடையில் சில பல குழப்பங்கள், அவை நம் எண்ணங்களே. அழகிற்கும் அன்பு கொள்வோம். தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்த்து யோசித்து பாருங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வரமென புரியும். தேடலில் தொடங்கி எதையோ தேடி தேடியே முடிகின்றது வாழ்க்கை. வாழ்க்கை முடியும் வரை ஒரு புதிராகவே தோன்றும். வாழ்ந்து பார், வாழ்க்கையை வசப்படுத்தி விடலாம். சிந்தித்து செயலாற்றுங்கள். மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே. சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தை நம்புங்கள், பலவீனத்தை கண்டுகொள்ளாதீர்கள். காற்றை அனுபவிக்கலாம், அதை தேடிக் கண்டுபிடிக்க முடியாது. தேடிக் கண்டுபிடித்தால் குழப்பமே மிஞ்சும். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இனிக்கும். சிந்தித்து செயற்படு. எனது நாக்கு எனது இஷ்டம் என்ற எண்ணத்தில் பேசிவிடாதீர்கள். பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும்
உங்களது வார்த்தைகள் குறித்து பயந்து கொள்ளுங்கள். அதற்கான மன்னிப்பை மனிதர்கள் தரும் வரை இறைவனும் தருவதில்லை.